அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப பைக் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த வண்டியில வந்து புக் இல்லாமலேயோ, இல்ல லைசென்ஸ் இல்லாமலேயோ, இல்ல ஹெல்மெட் இல்லாமலேயோ, ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க? அந்த டிராபிக் போலீஸ் வந்து உங்களை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி உங்களை ஃபைன் கட்ட சொல்றாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டாத போது, இல்ல உங்களால ஃபைன் கட்டுறதுக்கு அந்த டயத்துல காசு இல்ல. அப்ப என்ன செய்யறது? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து ஈச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராபிக் போலீஸ்ட்ட வந்து நீங்க கேளுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஈச்சலாம் தாங்க, நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க வந்து முடியாது, இல்ல நீங்க இப்பவே பே பண்ணாதான் நான் வண்டி விடுவேன், இல்லைன்னா நீங்க வந்து அங்க வா இங்க வா அப்படின்னு உங்களை மிரட்டினாலோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கெட்ட வார்த்தையில திட்டினாலோ, நீங்க உடனே ஒரு வார்த்தை நீங்க என்ன பண்ணலாம்? அந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து நீங்க வீடியோ எடுக்கலாம். அப்ப அந்த இடத்துல வீடியோ நீங்க எடுக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய அந்த பேட் வேர்ட்ஸ் அந்த இதை வச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்காக என்னன்னா வந்து நீங்க வாங்குற அந்த ஈச்சலான் மூலமா 60 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த காசை கட்டிடலாம். இல்ல மேற்கொண்டிதாச்சுன்னா அதுக்கான வழக்கு உங்கள் மீது தொடரப்படக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான நெகோசியேஷனோ இல்ல மற்ற இதை மீடியேஷன் மூலமா அதுக்காக பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுதான் ஒரு டிராபிக் உடைய விஷயத்துல வந்து நம்மளுடைய பைக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபைன் போட்டா அதுக்கு எடுக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையா இருக்கு.